அனைவருக்கும் வணக்கம். என் நேம் சந்தோஷ் குமார். நான் சுகா சேரிட்டபிள் ட்ரஸ்டோட ஃபவுண்டர். இந்த சுகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கிட்னி ஹெல்த்காக ஒர்க் பண்ண போது கிட்னி ஹெல்த் ஃபார் ஆல் அப்படின்ற ஒரு தீமில். இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்டோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, அதுக்கான அவேர்னஸில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதான் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். செகண்டு, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்போ டயாலிசிஸ் பண்ணணும். இந்த டயாலிசிஸை எப்படி எளிமையாக பண்ணலாம், காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணலான்னு நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, கிட்னி டயாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மீன் டைமில் அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும். டிரான்ஸ்பிளான்ட் தான் கிட்னி ஃபெயிலியருக்கான ஒரே தீர்வு. இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங், இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் அவங்க மருந்து சாப்பிடணும், அந்த மருத்துவ செலவு எப்படி குறைக்கிறது, இந்த அப்ஜெக்டிவ் கீழே இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒர்க் பண்ண போகுது. அப்புறம் இதில் ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் கிட்னி ஃபெயிலியரால் பாதிக்கப்படுறவங்க 1,00,000 பேர். இந்த 1,00,000 பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனோன்னா உடனே டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. இந்த மீன் டைம் அவங்க டயாலிசிஸ் தான் பண்ணணும். கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க அந்த டிரான்ஸ்பிளான்ட் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டில் வெயிட் பண்ணதுக்கப்புறம் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். இப்படி டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க 3,75,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 பேருக்கு மட்டும்தான் இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது. பாக்கியெல்லாம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்காங்க. அதில் ஒரு 70% பேர் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்து இறந்து போயிடுறாங்க. இந்த நிலைமையை மாற்றணும். இதுக்காக தான் இந்த ட்ரஸ்ட். இதுக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படுது, நிறைய வாலண்டியர்ஸ் தேவைப்படுது. ஸோ இதோட ஸ்டார்டிங் டேட் செப்டம்பர் 1 இந்த அமைப்பை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். அதற்கான முதற்கட்ட பணிகளை இப்போ நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சேவை மனப்பான்மை இருக்கா? உங்களால் மற்றவங்க உயிர் வாழணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த சுகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வீடியோக்கு கீழே எங்களோட வாட்ஸ்அப் குழுவோட லிங்க் போட்டிருக்கோம். அதில் நீங்கள் ஒரு வாலண்டியராக, ஒரு அட்வைசராக, ஒரு மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நாங்கள் அதில் ஒரு வாலண்டியர் ஃபார்ம் போடுவோம். அந்த ஃபார்மில் நீங்கள் என்னவா செயல்பட விரும்புகிறீங்கன்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பணிகளில் தொடங்கலாம். இது செப்டம்பர் 1, 2025 நாங்கள் தொடங்க இருக்கிறோம். வாங்க நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நல்ல காரியத்தை செய்வோம். வணக்கம்.